Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நம்ம வந்து liquid drawing notebook தான் பண்ண போறோம். drawing book தான் பண்ண போறோம். அந்த liquid typeல அந்த glitter liquid typeல பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் ஒரு cardboard page வந்துட்டு 2 A4 sheet size வச்சு பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ற அளவுக்கு நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? வச்சிட்டு நடுவுலயும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். அந்த மாதிரி விட்டுட்டு ஒரு cardboard piece கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கரெக்ட்டா மெஷர் பண்ணிட்டு முன்னாடியே நான் கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இத ஃபுல்லா கவர் பண்றதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சைடுமே வெளி சைடும் உள் சைடும் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரெண்டாக மட்டும் மடிச்சிருக்கேன். அதை வந்து இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் தான் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே வேறு என்ன டிசைனில் இருக்கிற ஷீட் கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா வால் ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த ஷீட் கூட இருந்துச்சுன்னா ஒட்டிக்கலாம். உங்களோட ட்ராயிங் புக் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் ஒட்டுறேன். அப்படி சார்ட் பேப்பர்லேயே கூட வேறு கலர் சார்ட் பேப்பர்ஸ் கூட ஒட்டலாம். இல்லைனா கலர் பேப்பர்ஸ் வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ட்ராயிங் புக் தான் இதில் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ட்ராயிங் புக் மட்டும் கிடையாது, ட்ராயிங் புக், நோட் புக்கு, சின்ன ஒரு பவுச்சு, அதே மாதிரி குட்டி ஏதாச்சும் ஸ்மால் நோட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எதில் வேணால் இந்த லிக்விட் டைப் வச்சு நம்ம பண்ணலாம். கார்ட்போர்டில் பண்ணுற இதில் வேணால் இந்த லிக்விட் டைப்பில் அந்த கிளிட்டர் போட்டு பண்ணலாம். நான் வந்து ட்ராயிங் புக் பண்ணி காமிக்கலாம் எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போ உள் சைடும் நான் அந்த சார்ட் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன், வெளி சைடும் நான் இப்போ ஒட்டிட்டேன். ஓகேவா? ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ட்ராயிங் பேஜில் அந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்கொயர் மாதிரியும் இல்லாமல் ரெக்டாங்கிள் மாதிரியும் இல்லாமல் சைடு வந்து கொஞ்சம் லென்த்தாகவும் அகலம் கொஞ்சம் சின்னதாகவும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். வரைஞ்சிட்டதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுக்கணும். ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சார்ட் பேப்பரை வச்சு கார்ட்போர்டில் கவர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கவர் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் வேஸ்ட் ஆகிற மாதிரி தோணுது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அப்புறமே சார்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்டாக அந்த வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கவர் எடுத்திருக்கேன். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கவர். இந்த கவருக்கு ஏற்ற மாதிரி நான் சைஸ் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற கவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கட் பண்ணுற பீஸ் வந்து சைஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கவருக்குள்ளே வந்து நான் கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 கலர் கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட சேர்த்து ஒரு சில சின்ன சின்ன ஸ்டோன்ஸு அது மாதிரிலாம் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் இல்லை, பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். கலராக கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பளபளன்னு தான் இருக்கும். நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணால் கூட ஒட்டுவோம், பார்த்துருப்பீங்க. அதுதான், அதை எடுத்து போடுறேன். மற்றபடி என்கிட்ட அந்த ஜிமிக்கி மாதிரி அந்த ஜிகுன்னு இருக்கும் பார்த்திங்களா, பளபளன்னு மின்னும் இல்லையா, அதெல்லாம் இல்லை என்கிட்ட இப்போதைக்கு. அதனால என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்ககிட்ட அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நான் போடுற மாதிரியே உங்ககிட்ட வந்து ஸ்டோன்ஸு, கிளிட்டர்ஸு அதெல்லாம் இருந்தாலே நீங்கள் அதை யூஸ் பண்ணி இது பண்ணலாம் தான், தாராளமாக நல்லா தான் இருக்கும். இப்போ நான் அது மாதிரி தான் என்கிட்ட இருந்த கிளிட்டரு, ஸ்டோன்ஸு இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து போட்டதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஓகேவா? வாட்டர் தான் நான் ஊற்றுறேன். ஒரு சில பேர் வந்து லிக்விட் டைப்பில் இருக்கிற ஷாம்பூ போடுவாங்க. ஒரு சிலர் பேர் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்ககிட்ட வந்து தண்ணி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி லிக்விட் டைப்பில் இருக்கிற ஷாம்பூ, ஒயிட் கலரில் இருக்கிற லிக்யூட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணியை ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வத்தி குச்சி வந்து பொருத்திட்டு அதை வந்து அப்படியே வச்சு அந்த சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூட்லேயே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஒரு கேண்டிலில் கூட வந்து பொருத்தி வச்சுட்டு அந்த சூடை காமிச்சு கூட அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மிஷின் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட பங்க்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி வத்தி குச்சி வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வத்தி குச்சி வச்சு பண்ணிவிட்டு அது நல்லா எல்லா இடமும் கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துடாத மாதிரி கவர் பண்ணிவிட்டு நான் மேலே ஒரு டேப்பும் போட்டுட்டு கவர் பண்ணிக்கிறேன். செல்லோ டேப் போட்டுட்டு இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 2-3 தடவை மேலே செல்லோ டேப் போட்டுட்டு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு தடவை தான் கவர் பண்ணியிருக்கேன். கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம அந்த கட் பண்ண இடத்துல ஒட்டணும். அதனால டபுள் சைட் டேப் எடுத்துகிட்டு நான் 2 சைட்லேயும் டபுள் சைட் டேப்பை போட்டுக்கிறேன். 4 சைட்லேயும் போடுறது இருந்தால் போடலாம். நான் 2 சைடில் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நான் ஒட்டி காமிக்கிறேன். என்ன ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன்னா, நான் கட் பண்ணும்போது அந்த கார்ட்போர்டில் கட் பண்ணியிருக்கேன்ல, அது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். அந்த லென்த் மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். அதனால் மேலேயும் கீழேயும் கேப் வந்துருச்சு. அதனால் அங்கே வந்து என்னால் டபுள் சைட் டேப் போட முடியல. அதனால தான் 2 சைட்லேயும் டபுள் சைட் டேப்பை போட்டுட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் செல்லோ டேப் எடுத்துகிட்டு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லோ டேப் எடுத்துகிட்டு 4 சைட்லேயும் கவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
இப்போ 4 சைட்லேயும் நம்ம கவர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 2, 3 தடவை மேலே கூட நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க அந்த டேப் போட்டுட்டு. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அந்த கவர் பண்ணோம் இல்லையா, அந்த கத்திக்குச்சி வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது காற்று உள்ளே விடாமல் காற்று கொஞ்சம் ஏர் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்க கூட கொஞ்சம் புஃப்னு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருந்தது. கவர் வந்து குண்டாக இருந்தது. அது இல்லாமல் கொஞ்சம் காற்று விட்டுட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா அதோட சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். 4 சைட்லேயும் கவர் பண்ணிக்கோங்க. ரெட் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டேப் கூட போடலாம். கிளிட்டர் டேப் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த கிளிட்டர் லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த லிக்விட் டைப்பில் இருக்கிறது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. கிஃப்ட் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகேவா, வாட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம், நல்லா தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள் சைட்லேயும் வந்து டேப் போட்டு கவர் பண்ணுறேன் நான். ஓகே, நான் இந்த மாதிரி டேப் தான் ஃப்ரண்ட் சைட்லேயும் போட சொல்லி எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட சொன்னேன். பட் எனக்கு அப்போ தோணல, அந்த ஷீட் வச்சு ஒட்டிட்டேன். நீங்கள் வேணும்னா அந்த டேப் வச்சு ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த டேப் ஒட்டினது நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி டேப் வச்சுட்டு உள் சைடும் வெளி சைடும் கவர் பண்ணியிருக்கேன். நான் அந்த ரெட் கலர் ஷீட் ஒட்டினால அதுக்கு மேலேயும் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட் சைஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். A4 சைஸ் பேப்பர்ஸ் வந்து ஒரு 10 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10 or 15 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஷீட் எடுத்துகிட்டு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. ஒன்றா சேர்த்து வச்சு உங்களுக்கு எத்தனை ஷீட் வேணுமோ அத்தனை ஷீட்டை ஒன்றா சேர்த்து வச்சு ஸ்டாப்லர் பின் போட்டுட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்ம வச்சு ஒட்ட போகிறோம். ஓகேவா, நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நிறைய ஃபெவிகாலே போட்டுக்கோங்க. ஃபெவிகால் போட்டுட்டு நிறைய அந்த எல்லா பேப்பரையும் சேர்த்து வச்சு மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க ஒட்டிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக டேப் போட்டு கவர் பண்ணுறேன். நீங்கள் நல்லா செலோ டேப் போட்டு கூட 4-5 தடவை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த டேப் போட்டுக்கலாம். ஓகே, நான் ஸ்டாப்லர் பின்னும் போட்டேன், ஃபெவிகாலும் போட்டேன், டேப்பும் போட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மை டிராயிங் புக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சும்மா 2 ஸ்டார் பீசஸ் மட்டும் ஒட்டுறேன் ஸ்டிக்கரில். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிராயிங் புக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சும்மா டிராயிங் புக் கிடையாது, லிக்விட் டைப்பில் இருக்கிற இந்த கிளிட்டர் டிராயிங் புக். ஓகே, லிக்விட் கிளிட்டர் டிராயிங் புக். இதில் வந்து ஏதாவது கார்ட்டூன் மாதிரி வேணும்னா கூட நீங்கள் கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிட்டு உள் சைடு ஒட்டிக்கலாம். ஓகேவா, தண்ணிக்குள்ளே இல்லை, அந்த கவர் இருக்குல்ல, அந்த கவருக்கு உள் சைடு ஒட்டிட்டிங்கன்னா கூட அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் தாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு பெரிய மிஷின் எதுவும் நம்ம வைக்கல. அதே மாதிரி அந்த ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுற அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க, அந்த மிஷினுக்கு பேர் தெரில, அதெல்லாம் வச்சு கூட கவர் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரே ஒரு வத்தி குச்சியை வச்சு நம்ம வந்து அழகாக இந்த கிளிட்டர் டைப்பில் இருக்கிற ட்ராயிங் புக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ட்ராயிங் புக் தான் பண்ணணும் இல்லை, நார்மல் நோட் புக் அந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். எது பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த டிராயிங் புக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நெக்ஸ்ட் கிவ்அவே எப்போன்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த வீக்கில் வந்து நான் நெக்ஸ்ட் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான கிவ்அவே ரூல்ஸாக தான் இருக்கும். அதனால் மறக்காமல் வந்து எல்லோரும் கிவ்அவே பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த கிளிட்டர் டைப்பில் பண்ண இந்த டிராயிங் புக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட் சைடில் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் 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 பாய்.